மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் அதோட லைஃப் டைம் ஹையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியில் இருக்கிற எல்லா ஷேருமே வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக ரிலையன்ஸ்லாம் தன்னோட லைஃப் டைம் ஹைக்கு வந்திருக்கு. ஸோ புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து 22,600 வரைக்கும் ஒரு டார்கெட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 24,000 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சது தான். அதெல்லாம் உங்களுக்கு மாலை முரசு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு அதுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அது எப்போ டவுன் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டோடைய லெவல் 21,000 சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. திருப்பி இப்போ 21,000 கீழே மார்க்கெட் கண்டினியூஸாக ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து ஃபர்தராக அது 18, 19 போகும். அதுக்கான வாய்ப்புகள் இப்போ நியர் டைமில் ரொம்ப குறைவு. 18. ஸோ 22,000 சுற்றி தான் வந்து இந்த மாதம் முழுக்க ட்ரேட் ஆக போகுதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. நிஃப்டி பீஸ், கோல்டு பீஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்கள ப்ராஃபிட்டில் இருக்காங்க. குறிப்பாக நிஃப்டி பீஸில். கோல்டில் வந்து லெஸ் ரிட்டர்ன் தான் வரும், பட் ரிஸ்க் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. நிஃப்டியோட ஹெட்ஜிங் ப்ராடக்டாகவும் பயன்படும். நிஃப்டி எப்போயாவது ஃபால் ஆச்சுன்னா கோல்டு உங்களுக்கு மேலே ஏறி ஸோ அந்த பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவை. ஸோ அதனால் கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து சில்வர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஒரு நியர் டைம் இல்லாமல் ஒரு 5 to 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து சில்வர் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் இன்ட்ராடே அதெல்லாம் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து கொடுக்குற வியூ வந்து பொசிஷனல் வியூ தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக அனாலிசிஸ்லாம் பார்த்து பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து புல்லிஷும் சைடுவேஸாகவும் தான் இருக்குது. ஸோ இது கிளியராகவே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து இல்லை ஒரு அக்டோபர் வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.